இந்திய அரசியலமைப்பு ஓல்டு கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையேயான சமூக சிந்தனையை எடுத்து செல்லும் நீர்க்குழாய் போன்றவை என்று ஒப்பிட்டவர் யாருன்னா பார்க்கர். பார்க்கரில் போய் நம்ம பென் வாங்குகிறோம். அந்த பெனில் உள்ளே இருக்கிற அந்த இதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் நிப்பு இருக்கும், அந்த பக்கம் எண்டு இருக்கும். ஸோ அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையான சமூக சிந்தனையை எடுத்து செல்லக்கூடிய நீர்க்குழாய் போன்றவை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பார்க்கர். அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என குறிப்பிட்டவர் KM முன்ஷி. அரசியலமைப்போட முகவுரைன்றது இண்டெக்ஸ் மாதிரி. அது அரசியலமைப்போட ஜாதகம். முன்னாடியே நம்ம ஜாதகத்தை பார்த்துருவோம். ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடியே எல்லாமே தெரியும் நம்ம லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ KM முன்ஷி. அரசியலமைப்பு முகவுரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என கூறியவர் யாருன்னா KM முன்ஷி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன அப்படின்னா அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது, அதோட எந்த பகுதிக்கு கீழே அரசின் கடமைகள் அப்படின்னு கருதப்படுபவை பட்டியலிடப்பட்டுள்ளன அப்படின்னா அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். நம்மளுடைய கடமைகள்னு பார்த்தோன்னா தனியாக அடிப்படை கடமைகள் இருக்குது. அதே மாதிரி அரசின் கடமைகள் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள். அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகளில் இருக்குது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு சட்டத்தின் ஆட்சி உறுப்பாகும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு சட்டத்தின் ஆட்சி உறுப்பாகும். எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது? போர் நடந்து கொண்டிருக்கும் போது. எந்த சூழ்நிலையில் ஒருவரது இந்திய குடியுரிமையை நீக்க முடியாது? போர் நடந்து கொண்டிருக்கும் போது. அவசர நிலை அமலில் உள்ள போது இந்திய குடியுரிமையை நீக்க முடியும். தேர்தல் நடைபெறும் போதும் இந்திய குடியுரிமையை நீக்க முடியும். அப்போ போர் நடந்து கொண்டிருக்கும் போது மட்டும் நீக்க முடியாது. கீழ் குறிப்பிடப்பட்டுள்ளவர்களில் இந்திய அரசியல் அமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியவர் எர்னஸ்ட் பார்க்கர். அதே பார்க்கர் தான் இவர் அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? எர்னஸ்ட் பார்க்கர். இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவுறுத்தும் செயற்கருவி 1935 போல் தோற்றம் அளிப்பவை ஆகும். இந்திய அரசியலமைப்பு சாசனம் இருக்கா, அதோட வழிகாட்டு நெறிமுறைகள் அப்படிங்கிறது அறிவுறுத்தும் செயற்கருவி போல் 1935 உள்ளது மாதிரியே தோற்றம் அளிப்பவை ஆகும். இந்திய அரசியல் சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள். வழிகாட்டு நெறிமுறைகள்னு அதில் ஒன்று இருக்குது. அது எப்படி தோற்றம் அளிக்குதுன்னா அறிவுறுத்தும் செயற்கருவி 1935 மாதிரியே தோற்றம் அளிக்குது. இந்தியாவின் தேசிய கொடியை பின்வருவனவற்றில் யார் வடிவமைத்தது? பிங்காலி வெங்கையா தான் அதை வடிவமைச்சது. இந்தியாவின் தேசிய கொடியை பின்வருவனவற்றில் யார் வடிவமைத்தது? பிங்காலி வெங்கையா. மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் யார்? வெளியுறவு அமைச்சர். மராத்திய நிர்வாக முறையில் சுமந்த் என்பவர் யார்? வெளியுறவு அமைச்சர். கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழி அல்ல? சொத்துரிமை பெறுவதன் மூலம். அப்போ எது மூலமாலாம் குடியுரிமை பெற முடியும் அப்படின்னா வம்சாவளியின் மூலம், பிறப்பின் மூலம், இயல்பு குடியுரிமையின் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும். அப்போ சொத்துரிமை பெறுவதன் மூலம் மட்டும் இந்திய குடியுரிமையை பெற முடியாது. கீழே உள்ளவற்றிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். அடிப்படை உரிமைகள் இவ்வாறாக விவரிக்கப்படுகிறது. இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம், அரசியலமைப்பின் மனசாட்சி, அரசியலமைப்பின் ஆன்மா, அமெரிக்க அரசியலமைப்பின் உரிமைகள் மசோதாவின் உத்வேகம். ஸோ அடிப்படை உரிமைகள் எப்படி விவரிக்கப்படுதுன்னா 1 மற்றும் 2. அதாவது இந்திய மக்களோட உரிமைகளின் சாசனம் அப்படின்னு சொல்கிறோம் எதை? அடிப்படை உரிமைகளை. அதே மாதிரி அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்திய மக்களின் உரிமைகளின் சாசனம் அப்படின்னா அது எதை குறிக்குதுன்னா அடிப்படை உரிமைகளை குறிக்குது. அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னாலும் அது எதை குறிக்குதுன்னா அடிப்படை உரிமைகளை தான் குறிக்குது. பின்வருவனவற்றில் எது மத்திய அரசின் கீழ் வருகிறது? வங்கி. மத்திய அரசின் கீழ் வரக்கூடியது எதுனா வங்கி. விவசாயம், சிறை, பொது சுகாதாரம் இது எல்லாமே மத்திய அரசு கீழே வர்ற துறைகள் கிடையாது. விவசாயம், சிறை, பொது சுகாதாரம். வங்கி மட்டும் எதில் வருதுன்னா மத்திய அரசுக்கு கீழே வருது. டேஸ் இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது. இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது. உலகிலேயே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு எது? இந்தியாவோட அரசியலமைப்பு தான் உலகிலே எழுதப்பட்ட மற்றும் மிகவும் நீளமான அரசியலமைப்பு. கீழ்கண்டவற்றில் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. கீழ்கண்டவற்றில் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? எது அரசியல் சமத்துவம்னு கேட்டோன்னா அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. இது அரசியல் சமத்துவம். இனம், நிறம், பாலினம் மற்றும் சாதி அடிப்படையில் சமத்துவமின்மை அகற்றப்படுதல். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டம் கைகளில் செல்வம், செறிவு தடுப்பு. இது எதுவுமே அரசியல் சமத்துவம் கிடையாது. அரசாங்கத்திற்கு மனு செய்வது, பொது கொள்கைகளை விமர்சிப்பது. இது 2 தான் அரசியல் சமத்துவம். இந்தியாவின் கூட்டாட்சி முறையினை கூட்டுறவு கூட்டாட்சி என கூறியவர் கிரீன்வில் ஆஸ்டின்
இந்தியாவின் கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கிரீன்வில் ஆஸ்டன். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்படுகிறது? பகுதி 4A. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் வந்து எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது? பாகம் 4Aல வந்து எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளதுன்னா பாகம் 4A. இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 26 நவம்பர் 1949. இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 26 நவம்பர் 1949. இந்திய கூட்டாட்சி முறையினை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யாருன்னா கிரீன்வில் ஆஸ்டன். இது ஆல்ரெடி பார்த்தோம். இந்திய கூட்டாட்சி முறையை கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் கிரீன்வில் ஆஸ்டன். கீழ்கண்டவற்றில் எது ஒரு குடிமகனின் கடமை அல்ல அப்படின்னு கேட்டேன்னா கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கடமை கிடையாது, குடிமகனின் கடமை கிடையாது. அரசியலமைப்புக்கு ஏற்ப நடந்த அதனுடைய கோட்பாடுகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடத்தல் இந்திய குடிமகனோட கடமை. இந்தியாவின் இறைமை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும், இதுவும் இந்திய குடிமகனோட கடமை. தேவைப்படும் போது எல்லாம் நாட்டை பாதுகாப்பதற்கும் நாட்டுக்கும் சேவை செய்ய வேண்டும், இதுவும் இந்திய குடிமகனோட கடமை. கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இந்திய குடிமகனின் கடமை அல்ல. இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வாதத்தை மாற்ற இயலாது என கூறிய வழக்கு கேசவானந்த பாரதி வஸ் கேரள அரசு. இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது அப்படின்னு சொன்ன வழக்கு எதுனா கேசவானந்த பாரதி வஸ் கேரள அரசு. கேசவானந்த பாரதி வஸ் கேரள அரசு. குடியரசு என்னும் பதம் முதல்ல சொல்லப்பட்ட இடம் எதுனா ரோம். குடியரசு அப்படிங்கிற பதம் முதல்ல சொல்லப்பட்டது எதுனா ரோம். ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையினை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை உதவவும் பராமரிக்கவும் உரிமை தேவைப்படுகிறதுன்னு சொன்னது மத சுதந்திரத்திற்கான உரிமை. ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையினை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் உரிமை தேவைப்படுகிறது அப்படின்னா மத சுதந்திரத்திற்கான உரிமை. ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையினை சுதந்திரமாக கடைபிடிக்க உரிமை வந்து கண்டிப்பாக உண்டு. மத மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் உரிமை உண்டு, இது வந்து மத சுதந்திரத்திற்கான உரிமை. நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சி என விவரித்தவர் யார்? A.V. டெய்ஸி. நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சி என விவரித்தவர் யார்? A.V. டெய்ஸி. அடிப்படை கடமைகளை பற்றிய பின்வரும் சொற்றொடர்களில் எவை சரியானவை? 6 to 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல். அடிப்படை கடமைகளில் பொது சொத்தை பாதுகாத்தல், அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்து கொள்ளுதல். ஸோ எல்லாமே வரும். 6 to 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுத்தல், பொது சொத்தை பாதுகாத்தல், அறிவியல் மனப்பாங்கினை வளர்த்து கொள்ளுதல் எல்லாமே வந்து அடிப்படை கடமைகள். அடிப்படை உரிமைகள் பகுதி 3இல் சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகள் பகுதி 3ல் சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் மகா சாசனம் என்று விவரிக்கப்படுகிறது. இது ரெண்டுமே வந்து சரியானது. அடிப்படை உரிமைகளை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பகுதி 3ல் சட்டப்பிரிவு 12 முதல் 35 வரை குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் மகா சாசனம் என்று விவரிக்கப்படுகிறது பகுதி 3. 1 மற்றும் 2 ரெண்டுமே கரெக்டு. மத்திய அரசாங்கத்தின் கீழ் வரக்கூடிய துறைகள் எது? வங்கித்துறை, விவசாயம், சிறைத்துறை, பொது உடல்நலன் இதெல்லாம் வராது. இந்திய அரசியலமைப்பு முகவுரை பற்றிய வாக்கியங்களை கவனிக்கவும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை என்று குறிப்பிடுகிறார். இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது. இந்திய நாட்டின் தன்மையினை வெளிப்படுத்துகிறது. இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது. இதில் தவறானது எதுனா 1 மட்டும் தவறானது. அதாவது அதை பால்கி 3 சொல்லி ஒரு ஆள் தான் சொல்லியிருப்பாங்க. அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை பால் அட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து சொன்னது ஜவஹர்லால் நேரு கிடையாது. அரசியல் சாசனத்தோட அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது கரெக்டு. இந்திய நாட்டின் தன்மையினை வெளிப்படுத்துகிறது கரெக்டு. இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறதும் கரெக்டு. மத்திய பட்டியலில் உள்ளடக்கியது 97 இனங்கள். மத்திய பட்டியலில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 97, இப்போ 100 இருக்குது. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம்னு கேட்டோன்னா 2 ஆண்டுகள் 9 மாதங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள். 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். நியர் டு 3 வருஷம். அதாவது 2 ஆண்டுகள் 11 மாதங்கள்னாலே அது அடுத்த வருஷம் வரப்போகுது. 18 நாட்கள். சத்தியமேவ ஜெயதே என்றது வாய்மையை வெல்லும் என எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளது. தேவநாகரி எழுத்து வடிவில். சத்தியமேவ ஜெயதே என்ற வாய்மையை வெல்லும் அப்படிங்கிறது வந்து தேவநாகரி எழுத்து வடிவில் எழுதப்பட்டுள்ளது. அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது ஆப்ரேட் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது? ஸ்பெயின்,
அரசு நெறிமுறை கோட்பாடை எந்த நாட்டிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அது வந்து ஸ்பெயின். அரசு நெறிமுறை கோட்பாடை பின்வரும் நாடுகளில் இது ஆப்பரேட் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது ஸ்பெயின். குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியத்தை கூறுக. இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 என உள்ளிருப்பு 5 to 11 வரை குடியுரிமையை குறிக்கிறது. பிறப்பு மற்றும் குடியுரிமை அளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர். உரிமை, துறத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் இழக்க செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம். குடிமகன் மற்றும் அயலர் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர். இதில் குடியுரிமை பற்றிய சரியான வாக்கியம் கேட்டிருக்காங்க 2 மற்றும் 3. பிறப்பு மற்றும் குடிமையளிக்கும் செயல் மூலம் ஒருவர் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு தகுதியானவர். உரிமை, துறத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல், இழக்க செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம். உரிமையை வந்து துறத்தல், முடிவுக்கு கொண்டு வருதல் அப்புறம் இழக்க செய்தல் மூலம் ஒருவர் குடியுரிமையை இழக்கலாம். இதெல்லாம் தப்புனா குடிமகன், அயலர் இருவரும் எல்லா வகையான குடிமை மற்றும் அரசியல் உரிமைகளை பெறுகின்றனர். இது தப்பு. இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 உறுப்பு 5 to 11 வரை குடியுரிமையை குறிக்கிறது. தப்பு. கல்வி உரிமை சட்டத்தின்படி குழந்தைகளில் எந்த வயதுக்கு உட்பட்டவருக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும்? 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு கட்டாய மற்றும் இலவச கல்வி வழங்கப்படும். மத்திய மாநில அரசுகளால் வசூலிக்கப்படும் வரிகளில் சிலருக்கே கொடுக்கப்பட்டுள்ளன. இது வந்து 1 மற்றும் 3. சுங்கவரி மற்றும் கலால் வரி. மத்திய மாநில அரசுகளால் வசூலிக்கப்படும் வரிகளில் சிலருக்கே கொடுக்கப்பட்டுள்ளன. சில இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது சுங்கவரி, கலால் வரி இது 2 மத்திய மாநில அரசுகள் வந்து விதித்து வாங்கக்கூடியது. இவற்றில் மத்திய அரசால் வசூலிக்கப்படும் வரிகளை குறியீடுகளை பயன்படுத்தி தெரிவு செய்க. 1 மற்றும் 3 மட்டும் என்னதுலான்னா சுங்கவரி, கலால் வரி மத்திய அரசால் வசூலிக்கப்படுது. அடிப்படை கடமைகளை பற்றிய கீழ்காணப்படும் வாக்கியங்களில் தவறானது எது? இந்திய அரசியல் சாசனத்தின் 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்திய சுரண் சிங் குழு பரிந்துரைத்தது. இந்திய அரசியல் சாசனத்தின் 10 அடிப்படை கடமைகளை அறிமுகப்படுத்த ஸ்வரன் சிங் குழு வந்து பரிந்துரைக்கலை. இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள அடிப்படை கடமைகள் கருத்து சோவியத் நாட்டிலிருந்து பெறப்பட்டது. அடிப்படை கடமைகள் 42வது திருத்தச் சட்டம் அறிமுகப்படுத்தியது. அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன. அடிப்படை கடமைகளை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அறிமுகப்படுத்தியது. அவை சட்டத்தால் செயல்படுத்தப்படுகின்றன. இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை கட்டுப்படுத்தியதன் முக்கிய நோக்கம் மக்கள் நல அரசு. இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகளை கட்டுப்படுத்தியதன் முக்கிய நோக்கம் மக்கள் நல அரசு. நிதிக்குழு நிர்ணயம் செய்வது. நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல். ஷரத்து 283 நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறுகிறது. நிதிக்குழுவின் காலம் 6 ஆண்டுகள் ஆகும். ஜனாதிபதியால் நிதிக்குழு பணியமர்த்தப்படுகிறது. சரியானது வந்து 1, 2 மற்றும் 4. ஸோ ஜனாதிபதியால் தான் நிதிக்குழு வந்து பணியமர்த்தப்படுகிறது. ஷரத்து 280 3 வந்து நிதிக்குழுவின் பணிகள் பற்றி குறிப்பிடுகிறது. நிதிக்குழு நிர்ணயம் செய்வது. நிதி வளங்களை மாநில அரசுக்கு மாற்றுதல். ஒற்றை ஆட்சி அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தை கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நாம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என்று கூறியவர் K.M. முன்ஷி. ஒற்றை ஆட்சி அதிகாரத்தின் பல்வேறு முக்கிய கூறுகளை தன்னகத்தை கொண்ட ஒரு குவாசி கூட்டாட்சி முறை கொண்ட நாடாக இந்தியாவை நாம் அரசியலமைப்பு உருவாக்கியுள்ளது என்று கூறியவர் K.M. முன்ஷி. மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கையானது 10 உறுப்பினர்கள் அல்லது மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு. இவற்றில் எது அதிகமோ அது. மாநில சட்டமன்றம் கூடுவதற்கான குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 10 உறுப்பினர்கள் இருக்கணும். அப்படி இல்லைனா மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 10ல் 1 பங்கு இருக்கணும். இந்தியா பல கலாச்சாரங்கள், மதங்கள், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் என்று கூறியவர் யாருன்னா R.K. முகர்ஜி. இந்தியா பல கலாச்சாரங்கள், மதங்கள், பழக்க வழக்கங்கள், வழிபாட்டு முறைகள் கொண்ட அருங்காட்சியகம் அப்படின்னு கூறியவர் யாருன்னா R.K. முகர்ஜி. கீழ்காணும் வாக்கியங்கள் எவை சரியானவை? 3மே சரியானது தான். மக்களாட்சியின் வலிமையான செயல்பாட்டிற்கு அரசியல் கட்சிகள் மிகவும் அவசியம். கட்சி முறை மற்றும் மக்களாட்சி முறையின் இடையான
எதிர்க்கட்சிகள் தான் முழுமையடை செய்கின்றன. எதிர்க்கட்சி தலைவர் என்பவர் ஒரு கேபினட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து மற்றும் நிலையினை பெறுகிறார். மக்களாட்சியின் வலிமையான செயல்பாட்டுக்கு அரசியல் கட்சிகள் ரொம்ப அவசியமாக இருக்குது. கட்சி முறை மற்றும் மக்களாட்சி முறையின் இடையே தான் எதிர்க்கட்சிகள் தான் முழுமையடைய செய்கின்றன.